Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெஜிடபிள் பிரியாணி. அதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் வந்து ரைஸ் வாங்கியிருக்கேன். அதாவது ஹார்வெஸ்ட் ரைஸ்னே இருக்குது. இதை வாங்கினதுக்கப்புறம் எப்படி பிரியாணி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனோட நோக்கம். இதை வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து நம்ம ஒரு ட்ரை தான் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, இந்த ரைஸில் ஜீரா ரா ரைஸில் பிரியாணி பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு செய்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து என்னென்னா, நம்ம ரேட்டிங்ஸ் மாதிரி கூட கொடுத்து தான் செய்ய போகிறோம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் செய்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா சுப்ரீம் ஹார்வெஸ்ட் இந்த ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதனோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 120 rupees. பட் நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்குறப்ப என்னென்னா 98 rupees தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதாவது என்னன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 22 rupees வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது எம்ஆர்பியிலேருந்து. இதில் வந்து நம்ம சின்ன சின்ன ரைஸ் தான், சீரக சம்பா அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் வந்து ஜீரா ரா ரைஸ்ன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து பிரியாணி வந்து கம்மியாக செஞ்சு பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதாவது இதில் நான் 4 டம்ளர் எடுத்து 4 டம்ளர் போட வேண்டாம், ஏன்னா எப்படி வரும்னு தெரியாது. அதனால் நம்ம 3 டம்ளராக குறைச்சிக்கலாம். நான் வந்து 3 டம்ளராக குறைச்சிட்டேன். தண்ணி எவ்வளோ அளவுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு, தண்ணியோடு வைக்க வேண்டாம், நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே தண்ணி வந்து எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடலாம். இதுவே என்னென்னா ஒரு 10 to 15 minutes ஆகும் நல்லா ஊறுறதுக்கு. இந்த தண்ணியே போதும், ஜாஸ்தி வந்து ஊற வைக்க வேண்டாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் லேட்டாக நெய் விட்டுக்கலாம், இப்போவே வேண்டாம். இதுக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 5 லவங்கம், பட்டை 3 துண்டு, 2 ஏலக்காய். இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி தேவையில்லை, ஏன்னா நம்ம 3 டம்ளர் தான் எடுத்துருக்கோம். வெங்காயம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 30 seconds நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறதுனால பச்சை மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தக்காளி, அதாவது சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ என்னென்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினாவையும் போட்டுக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம போட போகிறது பீன்ஸ் ஒரு 5 அல்லது 6 எடுத்துக்கோங்க. கேரட் வந்து ஒரு அரை கேரட் இருந்தாலே போதும். பட்டாணி ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம சோயா, அதாவது சோயா சங்க் வச்சுருக்கோம், மீல் மேக்கர்னு சொல்லுவோம். இது வந்து சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சோயா சங்க் நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3 டம்ளருக்கு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது 1.5 டம்ளருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னொரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோம். சின்ன டம்ளர் தான். இதுக்கு 6 ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம 5 ஊற்றிக்கலாம். ஏன்னா அரிசி வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால் 2, 3, 4, 5. ஆக்சுவலாக வந்து சீரக சம்பா அரிசிக்கு 1:2 ஊற்றுவாங்க. நம்ம வந்து 5 தான் ஊற்றிருக்கோம். இன்னொன்று என்ன, வெஜிடபிள் இருக்கிற தண்ணியும் போதும், கொஞ்சம் கம்மியாகவே விட்டு இன்றைக்கி செஞ்சு பார்க்குறோம். ஏன்னா இந்த அரிசி வந்து புது அரிசியாக இருக்கிறதுனால கம்மியாக தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லெமன் ஜூஸ் வந்து இதுக்கு ஆப்ஷனல் தான். நான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல இன்றைக்கி. நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்படியே எடுத்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். தண்ணி கம்மியாக ஆட் பண்ணி தான் வைக்கிறோம். இதுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் ஜாஸ்தி விடலை இன்றைக்கி. நம்ம பார்த்திங்கன்னா நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கோம்.
ரைஸ் குக்கரில் செய்கிறப்ப என்னென்னா ஆயில் எல்லாமே வந்து என்னென்னா அடியில் தங்கிடும். இது என்னென்னா குக்கிங் பிளேட்டில் உங்களுக்கு ரைஸ் இருக்கும். அதனால் என்னென்னா ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது கீழே போயிடும். நம்ம உடம்புக்கும் நல்லது தான். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம இதில் தண்ணி வச்சுருக்கோம், ஆல்ரெடி அளந்து ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம கரெக்டாக இதுலேயே வந்து நல்லா அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இதில் ஊற்றிடுங்க. அதே மாதிரி ரைஸ்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம வடித்து தான் வச்சுருக்கோம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் டைம் நீங்கள் வந்து என்னென்னா உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியும் நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். ரைஸ் குக்கர் ஆன் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா குக்கிங் மோடு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். ரைஸ்னோட அதாவது தண்ணி வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக வந்து எவ்வளோ நிமிஷம் வரைக்கும் வைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 12:30 டைம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். குக்கிங் மோடு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோன்னா இந்த சுப்ரீம் ஹார்வெஸ்ட் ரைஸில் என்னென்னா அரிசி வந்து என்னென்னா அந்தளவுக்கு குக் ஆகலை. அதாவது நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டதுனால, கம்மியாக விட்டதுனால கரெக்டாக குக் ஆகலை. அதாவது என்ன வேகாமல் இருக்குது. அதனால நம்ம வந்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே விட வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக தெளித்து விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தெளித்து விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம குக்கிங் மோடு திருப்பி எகெயின் ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த ரைஸுக்கும் என்னென்னா சுப்ரீம் ஹார்வெஸ்ட்டுக்கும் 1:2 தான் வந்து கரெக்டான அளவு. நம்ம வந்து என்ன கம்மியாகவும் ஊற்ற வேண்டாம், ஜாஸ்தியாகவும் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். அதே அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சீரக சம்பா அரிசியில் செய்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று இந்த குக்கர்லேயே இருந்தாலும் நல்லா புழுங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மெயின்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆன்லைனில் வாங்குகிற அரிசியை வச்சு நம்ம பிரியாணி எப்படி செஞ்சோங்கிறது பார்த்தீங்க. அதாவது என்னென்னா ஸ்டார் ரேட்டிங் இதுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னா 2 ஸ்டார் தான் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த ரைஸ் வந்து வாங்கிட்டு நான் வந்து அரிசினோட அளவு ஊற்றி நான் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா அரிசி வந்து வெந்தும் வேகாமல் தான் வந்துச்சு பிரியாணி. அதாவது என்னென்னா ரொம்ப சூப்பருன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமாக தான் நான் வந்து சாப்பிடவே முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆன்லைனில் வாங்குறது ஓகேவா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அரிசி வந்து என்னென்னா பழைய அரிசியாக புது அரிசியாக அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. வெள்ளையாக இருந்துச்சுன்னா புது அரிசி, அதுக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக விட்டுக்கோங்க. இதே வந்து கொஞ்சம் கலராக மஞ்சளாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து அரிசி வந்து நம்ம 1:2.5, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கல்லாதவரும் நனி நல்லற் கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெறின். விளக்கம்: கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவர்.